Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கரண்ட்டாக 12th முடிச்சுட்டு ஏவியேஷன் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணுன்னாலும் சரி, மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு போகணுன்னாலும் சரி, எல்லாத்த பற்றியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமா இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் ஆர் டிப்ளமா இன் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கும். இது வந்து டிப்ளமா கோர்சஸ். நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ண உடனே இப்போ நீங்கள் ஒரு 1 இயருக்குள்ளே இல்லை 10 மந்த்ஸுக்குள்ள ஏவியேஷன் ஃபீல்டில் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிப்ளமா பண்ணிக்கலாம். டிப்ளமா வந்து ஈஸி தான். உங்களுக்கான ஜாப் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கூடுதலாக கசகசன்னு ஒன்று இருக்காது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி படிக்கிறதுக்கும் டிப்ளமா படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஏர்லைன் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, ஸோ வேகன்சி பொறுத்து யாருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான். என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து ஆஃப்டர் 12th நீங்கள் ஒரு கம்பல்சரி ஒரு டிகிரி பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் டிகிரி வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் ப்ரையாரிட்டி மட்டும் கிடையாது, லைஃப்பில் ஒரு செக்யூரிட்டியும் கூட. ஸோ அதனால் நீங்கள் டிகிரி பக்கம் போகிறது தான் நல்லது. பட் டிகிரி படிக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, ஷார்ட் டைம் பீரியடில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிப்ளமோ ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே லேட் ஆகும் நீங்கள் டிப்ளமோ படித்து ஜாயின் பண்ணிங்கன்னா. பிகாஸ் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஏர்லைனில் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, உங்களுக்கு அப்புறம் ரெக்ரூட் பண்ணவங்க நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் யாருக்கு ஹை ப்ரியாரிட்டினா அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸுக்கு தான். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறேன், டிகிரி பண்ணுறது நல்லது. அண்ட் செகண்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா BBA இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ நானும் அதான் கம்ப்ளீட் பண்ணேன். BBA ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வந்து நடக்கிற எல்லா ஆப்ரேஷன் அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லோ லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி லெவல்லேருந்து போகலாம். அண்ட் நீங்கள் 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு கூட உங்களால் அப்ளை பண்ண யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அதனால் BBA ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஏவியேஷன் கோர்ஸ்லேயே இந்த மேனேஜ்மெண்ட் லெவல் கோர்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா BBA இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து தான் டாப் ப்ரையாரிட்டி. அண்ட் நானுமே அதான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 6th செமஸ்டரில் இருக்கேன், ஃபைனல் செமஸ்டர். அண்ட் கோர்சஸ் ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா BBA ஏவியேஷன் பற்றி சிலபஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து BSc இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ BSc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BScயில் வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் படிப்புகள் எல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் BBA ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் படித்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் BSc இன் ஏவியேஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் கூட உங்களால் போக முடியும். லைக் அண்ட் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நீங்கள் ஏவியேஷன் ஃபீல்டில் டிகிரி படித்தா மட்டும்தான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படித்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகம். பிகாஸ் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லா ஆப்ரேஷன்ஸ் எல்லா வேலையை பற்றியும் உங்களுக்கு A to Z ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். ஸோ அதனால் யாரை ஹையர் பண்ணுவாங்கன்னா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் படித்தவங்கள தான் டக்குன்னு ஹையர் பண்ணுவாங்க. பட் தேர் இஸ் எ மித், ஏவியேஷன் ஃபீல்டு படிக்காமல் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இஃப் யூ டூ எனி டிகிரி, நாட் அன் இஷ்யூ, உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு, AME அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் AME பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஏர்கிராஃப்ட் மெக்கானிக்கல், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்டடி தான் AME. உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் ஏவியேஷனில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கவங்க AME எடுத்து படிக்கலாம். AMEக்கு ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஸ்கோப்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு 70 to 80% ஸ்கோப் வந்து AMEக்கு இருக்குது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் AME. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இங்கே பெங்களூரில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏவியேஷன் படிக்கிறதுக்கு வந்து பெங்களூர் வந்து தி பெஸ்ட் பிளேஸ். பிகாஸ் பெங்களூர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து as you all know internationally it's valid. ஸோ அதனால் பெங்களூர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் ஏவியேஷன் படிக்கிறதுக்கு வந்து பெங்களூரில் சூஸ் பண்ணுறது இட் வில் பி பெஸ்ட். நீங்கள் நார்த் சைடு போகிறத விட பெங்களூர் சூஸ் பண்ணால் இட் வில் பி பெனிஃபிட். உங்களுக்கு இந்த எந்த கோர்ஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் அசிஸ்டன்ஸ் வேணும், அட்மிஷன் போட்டு கொடுக்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் கால், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் அதை பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ as soon as you complete your 12th just contact me. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் நான். இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஒரு மெசேஜ் இல்லாட்டி கால் பண்ணால் போதும். அண்ட்
பெங்களூரில் கூட அட்மிஷன்ஸ் இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஸோ முன்னாடியே அட்மிஷன் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்டு நீங்கள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கம் டு பெங்களூர். நான் உங்களுக்கு காலேஜை கூட்டிகிட்டு போய் நான் காமிச்சு தரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அட்மிஷன் போட்டால் போதும். ஆன்லைன் அட்மிஷன்ஸ் வந்து நான் பண்ணி கொடுக்குறது கிடையாதுங்க. பிகாஸ் ஆன்லைனில் அட்மிஷன் பண்ணிட்டா என்ன ஒரு மைனஸ்னால், நீங்கள் காலேஜை நேரடியாக பார்க்காமலே அட்மிஷன் போட்டுருவீங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இன்கேஸ் காலேஜ் உங்களுக்கு பிடிக்காட்டி போனால் ஸோ இட் வில் பி a டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஓகேன்னா ஜஸ்ட் கம் டு பெங்களூர். நான் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நானே உங்கள் காலேஜ் கூட்டிகிட்டு போய் காட்டி தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye.